வரக்கூடிய அந்த ஹாஜிகள் உம்ரா செய்யக்கூடிய அந்த இபாதத் செய்யக்கூடிய அந்த ஹாஜிகள் வந்து இங்கே வந்து புகைப்படம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, வீடியோக்கள் எடுக்கிறாங்க. அந்த ஹரமில் நின்றுக்கிட்டு பொதுவாக சொன்னால் 2 பேருமே ஆண்கள் பெண்களுமே. இதுக்கு இங்கே உள்ள அதாவது சவுதி அரேபியாவும் சரி, இங்கே உள்ள கவர்மெண்ட் என்ன சொல்லுது, எப்படி இருக்குன்னு சொல்லுது, அது என்ன மாதிரியான அவேர்னஸை நம்ம கொடுக்கலாம்? அதாவது இது வந்து நல்ல இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேள்வி, தற்காலிகத்துக்கு தேவையான ஒரு கேள்வியும் கூட. ஏன்னா உம்ரா அப்படிங்கிறது ஒரு அமல். எப்படி தொழுகை ஒரு அமலோ, ஹஜ்ஜி ஒரு அமலோ, நோன்பு ஒரு அமலோ, அப்படிதான் உம்ராங்கிறது ஒரு அமல். அந்த அமலை வந்து இறைச்சத்தோடும் ஈமானோடும் இஹ்லாஸோடு செய்யணும். அப்போ முடிஞ்ச அளவுக்கு அந்த அமல் செய்கிறோம் அப்படிங்கும்பொழுது அமலுக்குள்ள என்ன இருக்குதோ அதை கற்றுக்கிட்டு வந்து இங்கே செய்யறதுக்கு தான் நம்ம முயற்சி செய்யணும். நம்மளுடைய நோக்கம் இங்கே வந்து அல்லா நம்முடைய பாவத்தை மன்னிக்கணும், நம்ம அல்லாவுடைய கவலைகளை, குறைகளை, கஷ்டங்களை அல்லாட்ட புலம்பக்கூடிய அழுவக்கூடிய இடம் தவாஃப் செய்கிற இடமும் காபத்துல்லாவும். அப்போ நிறைய மக்களை பார்க்குறோம், அல்லா பாதுகாக்கணும். அந்த இடத்த வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கான ஒரு இடமா மாற்றிட்டாங்க மக்காவையும் மதினாவையும். அதுக்காகவே தனியாக பர்ச்சேஸ் பண்ணுறது, அதுக்காகவே தனியாக ட்ரெஸ் எடுக்கிறது, அதுக்காகவே தனியாக வீடியோகிராஃபரை கூட்டிகிட்டு வந்து அங்கே வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, தங்களுடைய பேரை எழுதி காபத்துல்லா கிட்ட ஃபோட்டோ எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். தவாஃபில் பார்த்தோம் அப்படின்னா ஃபோனை ஒரு செகண்ட் கூட வைக்காம அதில் வீடியோ ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே தவாஃப் சுற்றுறது நம்ம பார்க்கணும். தவாஃபுங்கிறது ஒரு அமல் தான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு தொழுகிறாரு, தொழுவும் பொழுது சஜிதாவில் இருக்கும்பொழுது வீடியோ காலில் அட்டன் பண்ணி நான் சஜிதாவில் இருக்குன்னு யாருக்காவது நம்ம சொல்லுவோமா? ஒரு கூகுள் இருக்குன்னு நம்ம சொல்லுவோமா? மாட்டோம். அப்ப தவாஃபுங்கிறது ஒரு இபாதத்துங்கும் போது அந்த இபாதத்துக்குள்ள இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு அப்படின்னா, அதாவது நீங்க தொழுகையில பேசக்கூடாது, தவாஃபில் பேசலாம், பேசினா நல்லதே பேசுங்க அப்படிங்கிறாங்கன்னா தவாஃபிலும் பேசக்கூடாதுன்னு தான் அர்த்தம். பேசவே கூடாதுங்கிற ஒரு இடத்துல வந்து யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொன்ன இடத்துல நம்ம இந்த மாதிரி விஷயங்களை செய்யறதுக்கு நமக்கு அனுமதி இருக்கானா? கிடையாது. அப்போ நம்ம ஒரு இடத்துக்கு வரோம் அப்படிங்கும் பொழுது அந்த காபாங்கிறது ஒரு பிரியமான ஒரு விஷயம். நம்ம கனவுல பார்த்ததை, டிவியில பார்த்தது நேரில் பார்க்க போறோம் அப்படிங்கும் பொழுது ஒரு ஆசைக்கு, ஒரு மெமரிக்கு அந்த 2 போட்டோ எடுக்கிறது தவறு கிடையாது. அதை நம்ம எடுத்து நம்ம சோசியல் மீடியாவில் போறோம், தவறு கிடையாது. ஆனா அதுவே நோக்கமா மாறி நம்மளுடைய உம்ராவுடைய நோக்கம் கெட்டு போயிடக்கூடாது. ஒரு ஆசைக்கு எடுக்கலாம், அதுக்காகவே தனியா மெனக்கெட்டு வந்து அங்க இப்படி எடுக்கிறேன், இங்க ஓட விட்டு எடுக்கிறேன், நடக்க விட்டு எடுக்கிறேன், புர்காவை பறக்க விட்டு எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்றதை பார்க்கணும். இதை தவிர்த்துக்கிட்டா தான் அந்த அமலை நம்ம பாதுகாக்க முடியும். ஆகவே இது ஒரு பக்கம் இருந்தாலும் இங்க உள்ள சட்டத்திட்டங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல ஹரம்ல வந்து 2 ஹரம்ல குறிப்பா மக்கால மஸ்ஜிதுல் ஹரம் உள்ளக்க போட்டோ எடுக்கிறது தடை செய்யப்பட்டது. அவங்க வந்து நியூஸ் விட்டு வச்சிருக்காங்க, சரி நீங்க எடுக்கக்கூடாது, பரவாயில்ல எடுங்க, ஆசைக்கு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் யாராவது எடுக்கும் போது அவங்களுக்கு டவுட் வந்து உங்க போனை பிடுங்கிறதுக்கோ அதை சட்ட ரீதியா விசாரிக்கிறதுக்கோ உங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறது கூட அனுமதி இருக்குது. அதனால இதை இங்கே இப்படி தவிர்த்துக்கிட்டு அமல்களில் ஈடுபடுறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு பேணுதலா இருக்கிறது சிறந்தது.